டியூட்ஸ், கதை கேட்க வந்துட்டிங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேனே. சாரிப்பா, 2 நாளாக ஒழுங்காக போட முடியல ஸ்டோரி. பிகாஸ் எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியலை, அதனால தான். ஓகே, இன்னைக்கு எபிசோட் 8 போகலாமா? எல்லை நெஞ்ச காதல். அந்த இரவு நீ என் உயிரோட மூச்சு நிலா அப்படின்னு அருண்மொழி சொன்னது நிலா காதில் இன்னும் ஒலிச்சிக்கிட்டே இருந்துச்சு. 2 பேருக்கும் தெரியும், காதல் இப்போ வெறும் காத்திருப்பதில் இல்லை, அது உடம்பு, மனசு, ஆசை அப்படின்னு எல்லாம் சேர்ந்து எரிஞ்சு கொண்டிருக்கு அப்படிங்கிறது 2 பேருமே உணர ஆரம்பிச்சிட்டாங்க. காலையில் நிலா கண்ணாடி முன்னாடி நின்று தன் முகத்தை பார்த்தா. அவள் கண்களில் ஒரு பெண்ணினுடைய மெல்லிய ஒளி தெரிய ஆரம்பிச்சுது. நான் இப்போ குழந்தை இல்லை அப்படின்னு அவள் மனசுக்குள்ளே அவளே சொல்லிக்கிட்டா. அதே நேரம் அருண்மொழி வயல் நடுவில் வேலை பார்த்துட்டு இருந்தான். ஆனால் அவன் நினச்சது நிலாவைத்தான். அவள் நெச்சியில் இருந்த மலைத்துளி, அவள் மார்பில் சாய்ந்த வெப்பம், அந்த நினைவு அவன் மூச்சை கணக்க வச்சிச்சு. அதையே அவன் யோசிச்சுக்கிட்டே வரப்பில் நின்று வேலை பார்த்துட்டு இருந்தான். மாலை நேரம், மாங்காய் தோப்பு. மாங்காய் இலைகளுக்கு நடுவில் சூரிய ஒளி சுருண்டு விழுந்துச்சு. நிலா வந்தா. 2 பேருக்கும் இப்போ வார்த்தை தேவையில்லையே. அவன் அப்படியே அருகே வந்தான். நேற்று இரவு தூக்கம் வந்ததா அப்படின்னு அருண்மொழி கேட்டான். அவன் மெதுவாக சிரிச்சா. மூச்சே சரியாக வரல அப்படிங்கிற மாதிரி. அவன் கண்ணு ஆழமாக அவளை பார்த்துச்சு. அவள் கையை அப்படியே பிடிச்சான். இந்த முறை சச்சு டைட்டாகவே பிடிச்சான். அவள் உடம்பு அப்படி சிலிர்க்க ஆரம்பிச்சுது. நிலா, நான் சில நேரம் என்னையே அடக்கிக்கணும் போல் இருக்கு அப்படின்னு அவள் மெதுவாக சொன்னான். நான் பயப்படலை. அந்த வார்த்தை அவனுக்கு தீயில எண்ணெய் ஊற்றுற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அவன் கண்களில் இன்னும் அந்த பொறுப்பு இருந்துட்டு இருந்துச்சு. நீ என் வாழ்க்கைன்னு சொன்னேன், ஆனால் நம்ம வாழ்க்கை இன்னும் ஆரம்பிக்கலை அப்படின்னு அருண்மொழி சொன்னான். அவன் மார்பில் அப்படியே சாஞ்சிக்கிட்டா. நான் உங்கள் கையில் நம்பிக்கையாக இருக்கேன். அவள் முகத்தை அப்படியே கையால் தூக்கி அவள் கண்ணை பார்த்துட்டே இருந்தான். அந்த நொடி 2 பேருடைய மூச்சு காத்தும் அப்படியே கலக்க ஆரம்பிச்சுது. அவன் மெதுவாக அவள் கன்னத்தில் ஒரு முத்தம் வச்சான். அதுக்கு பதிலாக அவனுடைய தோளில் முகத்தை புதைச்சா. தூரத்தில் யாரோ சிரித்த சத்தம் கேட்டது. 2 பேரும் டக்னி சச்சு அப்படி பிரிஞ்சு நின்னாங்க. ஒரு கண்கள் எப்போவுமே இருந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படிங்கிறத 2 பேருமே புரிஞ்சுக்கிட்டாங்க. நிலா மெதுவாக, நம்ம எல்லையை நம்ம காப்பாற்றணுன்னு நீங்கள் சொன்னது சரிதான். அவன் தலையசைச்சான். ஆனால் என் மனசில் நீ முழுசா அப்படின்னு சொன்னான் அருண்மொழி. அவளும் சிரிச்சா. எனக்கும் அதே தான் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் தன்னுடைய லவ்வை பகிர்ந்துக்கிட்டாங்க. ஒரு நாள் தலைவர் அருண்மொழியை தனியாக கூப்பிட்டாரு. நீ நல்லா மாறி இருக்க. அவன் அமைதியாக நின்னான். ஆனால் காதல் எப்போ தீயாக மாறும்னு தெரியாது, நீ அதை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அந்த வார்த்தை அருண்மொழிக்கு ஒரு எச்சரிக்கை மாதிரி இருந்துச்சு. நைட்டு நேரம் நிலா வீட்டுக்கு பின்னாடி சந்திர ஒளி அப்படியே விழுந்துச்சு. அவன் சுவருக்கு அப்பால் நின்றுட்டு இருந்தான் அருண்மொழி. நிலா அப்படின்னு சொல்லி மெதுவாக கூப்பிட்டான். அவள் வெளியே வந்தா. நான் உன்னை இழக்க மாட்டேன், ஆனால் உன்னை அவமானப்படுத்தவும் மாட்டேன் அப்படின்னு சொன்னான். அந்த வரி அவன் நெஞ்ச அப்படியே உருக்கிடுச்சு. நான் உங்களது தான், ஆனால் நான் என்ன மதிப்பையும் காப்பாற்றுவேன் அப்படிங்கிற மாதிரி அவள் சொன்னான். உடனே அவன் சிரித்தான். அதுக்கு தான் நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். அந்த இரவு 2 பேரும் கைகளை மட்டும் நினச்சிக்கிட்டு நின்னாங்க. ஆனால் அந்த தொடுதலே ஒரு வாழ்க்கைக்கு உறுதிமொழி மாதிரி அவங்களுக்கு இருந்துச்சு. மழை மீண்டும் பெய்ய ஆரம்பிச்சுது. நிலா அவன் கையை இறுக்கமாக பிடிச்சா. நம்ம நாள் வருமா அப்படின்னு கேட்டா. அவன்
திடமாக நிச்சயம் வரும். அந்த நாள் வரைக்கும் நம்ம ஆசையை நம்ம கையில் வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். அவள் உடனே சிரித்தான். அப்போது இந்த இரவு நம்ம நினைவில் வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். அந்த மலை அவர்களை நினச்சாலும் அவங்களுடைய எல்லையை கடக்க வைக்கலை. காதல் இப்போ ஆசையோடு எரியும், ஆனால் மரியாதையோடு நின்றுட்டுருக்குது.